கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இதுவரைக்கும் அடியனையும் பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்தார். இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதுவரைக்கும் பாதுகாத்து தேவையான எல்லா நன்மைகளையும் தந்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல். இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். பைபிள், பிஐபிஎல்இ பைபிள். இந்த சேனலில் இந்த தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன டாபிக் போட்டு ஒவ்வொரு சின்ன தலைப்பு போட்டு பேசிட்டு வரேன். இன்றைக்குள்ள தலைப்பு வார்த்தை, சத்தம், வசனம், தேவ வசனம், தேவ வார்த்தை, தேவ சத்தம். அப்போது இந்த சத்தத்துக்கு பல சக்தியும் உண்டு. இப்போது இடி முழக்கம், இந்த பாறைகளை பட்டாசு வச்சு வெடிப்பாங்க, அந்த சத்தம், அதெல்லாம் பெரிய சத்தம். அது நிறைய பேருக்கு பாதிப்பை உண்டாக்கும். இந்த வீடுகள்லாம் கீறி போகும், சிலருக்கு காது செவிடாயிரும், சிலருக்கு அந்த பெரிய சத்தம் கேட்டால் அது பிறகு பேச முடியாமல் ஊமை ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சத்தம் பல வேலைகளையும் செய்யும். நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் இப்போ அரிசி கழுவி நம்ம சோறு பொங்குறதுக்கு முன்னால் அரிசி கழுவி போடும்போது தண்ணி கொதிச்சோன்னா தான் அரிசி போடுவோம். அப்போ தெருவில் யாராவது பேசிட்டு போவாங்க. கிராமங்களில் இப்போவும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்னும் இருக்க சத்தம் கேட்கும்போது அரிசி போடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த சத்தம் கேட்கும்போது நம்ம அரிசி போட்டோன்னு வைங்க, சாயங்காலத்துக்குள்ளே மத்தியானம் சாப்பிடக்கு சோறு ஒழுங்காக இருக்கும், சாயங்காலத்துக்குள்ளே சோறு எல்லாம் கெட்டு போகும், குளுன்னு தண்ணி ஆயிரும். அது எப்படி ஆகும்னு தெரியாது. அந்த சத்தத்துக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு, அவ்வளவு பலன் உண்டு. இப்போவும் ஒரு மனுஷ சத்தம் இருக்குது, பறவைகள், மிருகங்கள் சத்தம் போடுது, ஒன்றுக்கு ஒன்று பேசும்போது குருவிகள், இந்த குரங்குகள், சின்ன சின்ன பறவைகள், பல விதமான பறவைகள் காடுகள்லேயும் இருக்குது, நம்ம ஊர்கள்லேயும் கிடக்கு. அது மாறி மாறி பேசும். அப்போ அந்த சத்தம் அதுகளுக்கு புரியும். நம்மளும் நம்ம கவனமாக இப்போ இந்த கோழி, வான்கோழி எல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா அதுக்கு என்ன பேசுது, நாய் என்ன பேசுது, பூனை என்ன பேசுதுன்னு நம்ம தொடர்ந்து அதுகள்கிட்ட இருக்கும்போது நமக்கு மனசில் ஆகும், அதுக்கு பசிக்குது, அதுக்கு வெளியே போகணும், அப்படி ஏதாவது ஒரு காரியம் அதுக்கு சத்தத்தை வச்சு நம்ம மனசிலாக்கி விடலாம். மனுஷர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனி சத்தம். ஒரு ஆளுக்கு சத்தம் போல் இன்னொரு ஆளுக்கு கிடையாது. சின்ன பிள்ளைகள் தாலாட்டு பாடுனா அந்த சத்தத்தில் சின்ன பிள்ளைகள் தூங்கும். இப்போ சிலருக்கு தாலாட்டு பாட்டு தூக்கம் வராது, அது பின்ன அழுதுட்டு கிடக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு. சிலருக்கு பாட்டுக்கு உடனே நல்லா தூங்கும். சிலர் நல்ல பாடி, யூடியூப்லலாம் நிறைய பேர் அவரவருக்கு திறமையில் பாடி ஏதாவது பேசி அப்படி போட்டிருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒவ்வொரு சத்தம். அப்போ அந்த சத்தத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக டாக்டர் அலெக்ஸ்ன்னு ஒரு ஆளும் நோவா தாமஸ்ன்னு ஒரு நர்ஸும் நல்ல ஜோடியாக அழகாக பாட்டு பாடுறாங்க. நல்ல பாட்டு பாடி போட்டிருக்காங்க. அப்போ அவங்க வாய்ஸும் நல்ல பொருத்தம், அது கேட்கவும் நல்லாயிருக்கு. அந்த மாதிரி பாட்டு போட்டிருக்காங்க. நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் சர்ச்சில் பாட்டு போடும்போது சனிக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை தோசைக்கு இட்லியாக மாவு அரைச்சி வைக்கணும். அப்போ அந்த சாயங்காலம் பாட்டு போடுறதுக்கு முன்னே அரைச்சி முடிச்சிடுவோம். அப்போ பாட்டு அங்கே போடும்போது நாங்கள் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கணும், சைலண்ட் அமைதியாக இருந்து பாட்டு கேட்கணும். அப்போ வேலை செய்யக்கூடாது. அதுக்கு முன்னே என்ன வேலை சாயங்காலம் உண்டோ எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். நாங்கள் 3 பேர் சின்ன பிள்ளையில் படிக்கிற காலத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு, இன்னும் ஃப்ரெண்ட்ஸு தான். ஒன்று எங்கள் பெரியப்பா மகா, எனக்கு தங்கச்சி, இன்னொன்று எங்கள் மாமா மகா. அப்போ நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 3 பேரும் சொல்லி வச்சு வேலை செய்வோம். பாட்டு போடும்போது வேலை செய்யக்கூடாதுன்னு. அப்போ பாட்டு போடும்போது நாங்கள் மாவரைக்க அப்படி ஒன்றும் மாட்டோம். மாவரைக்க வேலை தான் அதிகமாக சனிக்கிழமை இருக்கும், அதெல்லாம் அதுக்கு முன்னே முடிச்சிருவோம். அந்த மாதிரி செய்வோம். அப்போ சனிக்கிழமைனா அந்த பாட்டு சத்தம் கேட்கணுன்னு அப்படி ஒரு ஆசை இருக்கும். இடி, மழை, பூகம்பம், கடல்னால் கடலில் வேறு மாதிரி, கடல் சத்தம் வேறு மாதிரி இருக்கும். கடற்கரையிலலாம் தங்கும்போது, கடற்கரை பக்கம் உள்ள ஊர்களில் தங்கும்போது சொந்தக்கார வீட்டுக்கு போவோம். கனகப்புரம்னு ஒரு ஊர் உண்டு, அங்கே ஒரு தாத்தா உண்டு. அப்போ அந்த தாத்தா வீட்டுக்கு போகும்போது நைட்டெல்லாம் நல்ல கடல் சத்தம் கேட்கும். இப்போ அவ்வளோ சவுண்டு இல்லை, அப்போல்லாம் ரொம்ப பெரிய சவுண்டாக கேட்டுட்ருக்கோம். அப்போ இவ்வளோ ஜனத்தொகை, இவ்வளோ வண்டிகள் எல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல, அதனால் அந்த சத்தம் நமக்கு பெருசாக கேட்கும். அப்படி இருக்கும். பறவைகள், மிருகங்கள் எல்லாமே அதுகளுக்கு தேவைக்கு அதுக்கு சத்தம் எழுப்பி நமக்கு சொல்லும். கர்த்தருக்கு வசனத்துக்கும் ஒரு சத்தம் உண்டு. பைபிளில் உள்ள ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு சத்தம் உண்டு. அப்போ அந்த சத்தம் ஒவ்வொரு வேல்யூ உண்டு. மத்தேயு 5 அதிகாரம் 17-18 வசனத்தில் இயேசுவின் சத்தம்,
இயேசுவின் சத்தம் எப்படி? அவர் என்ன சொல்லுவார்? நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும். நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறதா தேவனாகிய கர்த்தர் மோசேட்ட கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. நமக்கு இப்போ அதுதான் பிரமாணம், நியாயப்பிரமாணம் அதுதான். அப்போ அது ஒழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லுவார். அதில் உள்ள ஒரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுவார். அப்போ நியாயப்பிரமாணம் ஒழிஞ்சு போகாது. அந்த அதில் உள்ள இயேசுநாதர் சொல்ல என்னென்னா, ஒரு எழுத்துக்கு உறுப்பு கூட ஒழிஞ்சு போகாது. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒழிஞ்சு போகாதுன்னா அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது. அது அப்படியே சுற்றிட்டு வரும். சங்கீதம் 19:7-10 வரை உள்ள வசனங்கள் அது என்ன சொல்லுன்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். சங்கீதம் 19:2 பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. பகல்னா வெளிச்சம் உள்ள நேரம். அப்போ அந்த வெளிச்சம் நேர்கோட்டில் போகும். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. அப்போ நேர்கோட்டில் நடக்கிறவங்க, நேர் வழியாக நடக்கிறவங்களுக்கு பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. அப்போ அப்போ நம்ம நேர் வழியில் நடக்கும்போது இந்த வேத வசனம் நம்ம கூட பேசும். இன்னொன்று அந்த 7-10 வரை கர்த்தருடைய இதுக்கிடையில் நிறைய அந்த வசனத்துக்குள்ள வார்த்தைக்குள்ள தன்மையெல்லாம் சொல்லியிருக்கு. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இனி 7ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரை கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் குறைவில்லை, ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கும். இப்போ சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்டு எப்படி நம்ம ஜீவிக்கிறதுக்கு நம்ம சரீர பலனுக்கு எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அதே போல் நம்ம ஆத்மா பலனுக்கு வசனத்தை நல்லா வாசிக்கும்போது அது நமக்கு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறமாய் இருக்கிறது. அப்போ ஆத்மாவுக்கு ஜீவன் தரக்கூடியது இந்த வேத வசனம் தான். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் இதெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு வேல்யூ. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அப்போ அது வசனம் கண்களை தெளிவிக்கும். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சவுல் ராஜாக்க மகன் யோனத்தானும் அவனுக்கு ஆயுததாரியும் ஒரு இடத்துல போய் அந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக கொஞ்சம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு வருவாங்க. அப்போ வர வழியில் இவருக்கு காட்டில் தேன் ஒழுகிட்டு இருக்கும். இவர் கம்பில் குத்தி அந்த தேனை எடுத்து ஒரு வாயில் போட்டுட்டு வர உடனே அவருக்கு கண்ணு தெளிஞ்சதுன்ட்டு இருக்குது. அப்போ இந்த வேத வசனமும் நம்ம கண்களை தெளிவாக்கும். கண்ணுனால் நம்ம நேராக நல்லா பார்க்க முடியும். நம்ம எங்கேயோ பார்க்காம தவறி விழாமல் நம்ம நேராக நடக்கிறதுக்கு இந்த வசனம் நமக்கு நம்ம கண்களை தெளிவாக்க நமக்கு உதவி செய்யும். அடுத்தது மத்தேயு 4:4 அப்பம். சங்கீதம் 107:20 மருந்துக்கு ஈடாக சொல்லியிருக்கு. அப்போ அது எபிரேயர் 4:12 பட்டயம், எபிரேயர் 6:17 அதுவும் பட்டயம் தான். அப்போ அந்த வசனத்துக்கு ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொருத்தரும் சொல்லி இங்கே எழுதி வச்சுருக்காங்க. எல்லாம் தேவன் கொடுத்த வார்த்தை தான். அப்போ யோனத்தான் கண்களை அது வசனம் தெளிவாக்கிச்சு. சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ வசனத்தை வசனம் நமக்குள்ளே வரும்போது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நமக்கு ஏதாவது பலவீனம் எது இருந்தாலும் போயிடும். அதான் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வியாதிஸ்தரெலாம் கொண்டு போனாங்க, எல்லாரையும் சுத்தமாக்கினார். எப்படி? வார்த்தையில் தான். ஒரு வார்த்தை, நீ சுத்தமடைவாயாக, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கிடவுது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட கிடவுது, இப்படின்லாம் சொல்லார். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லும்போது அவங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்போ 38 வருஷம் படுத்திருந்த வியாதிக்காரையும் படுக்கை எடுத்து நடந்துட்டான். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வேல்யூவோட ஒவ்வொரு வியாதிக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கும். அப்போ இப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தை வல்லமை உள்ளது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் காலத்துலேயும் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துருக்காங்க, மரித்த பிள்ளைகளை எழுப்பியிருக்காங்க, இப்படி அற்புதம் செய்திருக்காங்க. எபேசியர் 4:12
இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. எபேசியர் 4:17 தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயங்கள். இந்த ஜீவ வசனங்கள் பாவத்தை விலைக்கு நம்ம காக்கும். அப்போது நல்ல ஷார்ப்பான பட்டயம் சொன்னால், இந்த மீன் வெட்டுறவங்க கடற்கரையிலலாம் மீன் வாங்கினா பெரிய மீனையும் ஈஸியாக வெட்டி தந்துடுவாங்க. அதில் ஆட்கள் இருக்கும், வெட்டுக்குள்ளே ஆட்கள் இருக்கும். அவங்க கத்தி ரொம்ப கூர்மையாக இருக்கும். இறைச்சி வெட்டுறவங்க கையில் உள்ள அருவாளும் அந்த கத்தியும் ரொம்ப கூர்மையாக இருக்கும். அவங்க அழகாக அந்த எலும்பில் ஒரு பொடி துண்டு கூட ஒட்டாமல் அழகாக அந்த கத்தியை வச்சு வெட்டி வெட்டி எடுத்திருப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வேட்டைக்கு போகிற காலத்துலலாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் அப்போ நிறைய அருவா உண்டு எங்கள் வீட்டில். அதில் அந்த இறைச்சி வெட்டைக்குன்னே உள்ளது நல்ல ஷார்ப்பாக இருக்கும். அழகாக ஒரு பொடி கூட அந்த எலும்பில் ஒட்டாமல் எங்கள் அப்பா அழகாக வெட்டி எடுத்துருவாங்க. எங்கள் அப்பா நல்லா வெட்டுவாங்க. அப்போ இப்படி அந்த அது கூர்மையாக இருந்தால் அது இந்த மாதிரி வெட்டி எடுக்கும். அப்போ இந்த வசனம் அந்த பட்டயம் கூர்மையாக இருந்தால் நம்ம ஜீவிதத்தில் உள்ள அழுக்குகள், பாவத்தால் உள்ள கரைகள், பாவம் எலும்புக்குள்ளே கொஞ்சம் இருக்குது, வாசற்படியில் படுத்துருக்கு கொஞ்சம் இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பட்டயம், இந்த வசனம் நம்ம கூட இருந்து நம்ம பைபிள் வாசித்து இந்த வசனங்களை தியானித்து இருக்கும்போது அந்த வசனம் நம்மக்கிட்ட உள்ள ஏதாவது குற்றங்கள்னால ஒரு சாபமோ ஏதாவது அதுக்குள்ள தண்டனையோ அது நம்மளை சுற்றி தான் கிடக்கும். நம்ம ஒரு குற்றம் செய்தோம், நம்ம ஒரு பாவம் செய்தோம்னா அந்த தண்டனை நம்ம சுற்றி தான் கிடக்கும். அது என்ன செய்யும், நம்ம ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம மன்னிப்பு கேட்டு ஒரு காரியத்தை குற்றம்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது இந்த பட்டயம் அந்த பாவத்தெல்லாம் அறுத்து தள்ளி விட்டுரும். அந்த தண்டனையெல்லாம் அந்த வசனம் அறுத்து தள்ளி விட்டுரும். அப்போ பட்டயமாட்டு அது அந்த வேலையெல்லாம் செய்யும். மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை பிழைப்போட்டுது. அப்போ நம்ம பிழைக்கணும்னா தேவனுக்கு வார்த்தையினால்தான் நம்ம பிழைக்க முடியும், நம்ம ஆத்மா பிழைக்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா, ஒரு எழுத்தின் உறுப்பு ஒழிந்து போகாது. அப்போ அது எப்படின்னு சொன்னால், அது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஒளி நேர்கோட்டில் போகுது, சத்தம் இப்படி அலையா நம்ம பேசுகிறது நம்மளை காணாட்டாலும் நம்ம வீட்டுக்கு வெளியே நிற்கவங்களுக்கு நம்ம பேசுகிறது கேட்கும். நம்ம இங்கேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு எதுன்னு சொன்னனாலும் நம்ம சத்தம் அவங்களுக்கு கேட்கும். ஆனால் நம்ம இருக்கிறது தெரியாது. ஒளி நேர்கோட்டில், சத்தம் இப்படி அலையாக போகும். அப்போது இயேசு கிறிஸ்து அந்த காலம் பேசினது, தேவன் இந்த உலகத்தில் பேசினது, சீஷர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பேசின ஒரு சத்தமும் அழிஞ்சு போகாது. அதான் ஒன்றும் அழிஞ்சு போகாது. நம்ம பேசுனதும் இந்த உலகத்தில் கிடக்கும். நம்ம பேச எல்லாம் கடைசி காலத்தில் நியாய தீர்ப்பில் கணக்கு ஒப்புவிக்கணும்னு ஆண்டவர் சொல்லுவார்ல. அப்போ அதெல்லாம் இந்த உலகத்தில் கிடக்கும். இந்த காற்று இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அதை ஒப்புவிக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு சத்தத்தை ஏதோ ஒரு மிஷின் வச்சு அப்படி கண்டுபிடிச்சி சேர்த்து எடுக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எடுத்தாங்களா என்னன்னு தெரியாது. நம்ம சத்தமும் இப்படி போகுதில்லை. அப்போ இந்த சத்தத்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட அந்த பவர் வச்சு அந்த மிஷின் வச்சு அந்த சத்தங்களை அப்படி கலெக்ட் பண்ணி அப்படி எடுத்துடலாம். அந்த சத்தம் இல்லையா அந்த உலகத்தில் தான் கிடக்கும், அப்படி கலைஞ்சு போய் அப்படி கிடக்கும். இந்த சத்தம் ஒரு நாள் அழிஞ்சு போகாது. அப்போது இந்த சத்தம் அழிஞ்சு போகாமல் அந்த உலகத்தில் கிடக்குது இல்லை. அப்போது அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துக்கு வசனம் அந்த உலகத்தில் கிடக்குது. வசனம் பட்டயம், வசனம் அப்பம், வசனம் மருந்து, வசனம் தேன் தெளிவேன். அப்போ இவ்வளவும் இந்த அலையாக இதுகளுக்குள்ளெல்லாம் அந்த காற்றுக்குள்ளெல்லாம் என்ன கிடக்குது, வசனமாகிய தேன் கிடக்குது, வசனமாகிய பட்டயம் கிடக்குது, வசனமாகிய அப்பம் கிடக்குது, அப்போ வசனமாகிய பட்டயம் கிடக்குது, வசனமாகிய மருந்து கிடக்குது. அப்போ இதெல்லாம் இந்த காற்றுக்குள்ளங்க இது உலகத்திலே கிடக்கு. நம்ம பேசுகிறது இயேசு கிறிஸ்து பேசுனா இந்த உலகத்தில் தான் கிடக்குது. அப்போ நம்ம அந்த வசனம் பைபிளை நல்லா வாசித்து அதை விசுவாசித்து ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் பண்ணி இருக்கும்போது அந்த வசனம் நம்ம என்ன செய்யும், காக்கும், நம்ம ஜீவனை காக்கும். நம்ம ஜீவனை அழிஞ்சு போகாமல் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு வேண்டி இந்த வசனம் நம்மளை காக்கும். அதை நம்ம விசுவாசிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நல்ல பைபிள் வாசிக்கணும். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர தினமும் ஏதாவது ஒரு 5 அதிகாரமோ 10 அதிகாரமோ அவரவருக்கு முடிஞ்சது 2 அதிகாரமோ 10 அதிகாரமோ எத்தனை அதிகாரம் நமக்கு வாசிக்க முடியுமோ காலையிலே எழும்பி ஜோம் பண்ணிவிட்டு பல தேய்ச்சி ஒரு டீயோ காப்பியோ குடிச்சிக்கிட்டோ குடிக்கைக்கு முன்னையோ எப்போனாலும் சரிதான் நல்ல நம்ம முகம் வாயெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் பைபிள் வாசிக்கணும். அப்போ இதை பைபிள் வாசிக்கணும், நல்லா வாசிக்கணும், அந்த வசனங்களை தியானிக்கணும். அதை வாசித்ததை நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலும் 1-2 வசனங்களையாவது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லும்போது வசனத்துக்கு சத்தம் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும்.
வசனத்துக்கு சத்தம் நம்ம வீட்டை விட்டு போகாது. நம்ம வீட்டை சுற்றியும் அந்த சத்தம் கிடக்கும், அழிஞ்சு போகாது. அப்போ அப்படி இந்த வசனம் பட்டயமாக இருந்து நம்மளை பாதுகாக்கும், தேனாக இருந்து பாதுகாக்கும், அப்பமாக இருந்து பாதுகாக்கும், மருந்தாக இருந்து பாதுகாக்கும். இன்னும் வசனத்தை பற்றி நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் இந்த நாளும் இன்னைக்கு ஒரு கனெக்ட் பண்ணி சொல்லி தந்திருக்கேன். இப்போது வசனத்தை வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், வாசிக்கையில் படிக்கணும், பைபிள் படிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லி. நம்ம ஆண்டவருக்கு நமக்குள்ள தொடர்பு ஒரு நாள் இல்லாமல் போகக்கூடாது, குறைஞ்சும் போகக்கூடாது. அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட உள்ள தொடர்பில் நம்ம நிலைச்சு நிற்போம்னு சொன்னால் அந்த வசனம் எல்லாம் நமக்கு ஜீவனாக இருக்குது, வசனமாக நமக்கு அப்பமாக இருக்குது, தேனாக இருக்குது, பட்டயமாக இருக்குது, மருந்தாக இருக்குது, நம்மளை பாதுகாக்கும். நம்ம ஜீவனை பாதுகாத்து தேவன்கிட்ட கொண்டு போகும். நம்ம ஜீவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இந்த வசனங்களால், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் வரும். அப்போ இப்படி இதை நம்ம விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவ முழுசும் விசுவாசித்து, இந்த வசனத்தை, இந்த பைபிளை முழுசும் விசுவாசித்து, அதை நம்ம நல்லா படித்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஜீவிச்சோன்னு சொன்னால் நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படும், நம்ம நித்திய ஜீவனுக்கு போவோம். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். பைபிள்.